நபிமார்கள் செய்த அற்புதத்தை என்ன செய்யறான் சிகிருங்கிறான். நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்ட நிலையிலேயே நீங்கள் அந்த மந்திரவாதத்தில் அந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா? அவ தாத்தூன சிகர இந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா? வான்தும் துபுசீரோ பார்த்து கொண்டே இப்படி போகணுமான்னு கேட்கிறான். அப்ப நபிமார்கள் செய்த அற்புதம் எல்லாம் அற்புதம் இல்ல, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாங்க. ஏமாத்துறாரு நெசம் இல்ல, நீ அதுக்கு போகாத. சிகருக்கு அவனே ஏமாத்துறத புரிஞ்சு வச்சிருந்தான். அதுக்கு சொல்ல வர்றான். அந்த மாதிரியான வார்த்தையை இங்க எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 77வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செஞ்சு காட்டுறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்லிவிட்டான்? இது மந்திரம்ட்டான், வித்த பண்ற. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அத்தூன அத்தகூலூன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும் அஸ்ஸிஹ்ருன் ஹாதா வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன். قال له மூசா மூசா சொல்றாங்க, ஏப்பா சத்தியம் உங்கள்கிட்ட வந்திருக்குது, அதையா நீங்கள் சிகிர் என்று சொல்கிறீர்கள்? உங்களிடத்துல சத்தியம் வந்திருக்கக்கூடிய நேரத்துல அதையா நீங்கள் இது சிகிரு வித்தை என்று சொல்கிறீர்கள்? வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன், வித்தைக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இது வித்தை இல்லப்பா, நெசமா மாறி இருக்குப்பா, உண்மையிலேயே கைத்தறி பாம்பாதாமா மாறி இருக்குது. இது வித்தை இல்ல, உன் கண்ணுக்கெல்லாம் நான் அப்படி மறைச்சு காட்டல. நீ கிட்ட தொட்டு வேண்டாலும் பாரு, எவ்வளவு வேணா டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாரு, இது உண்மையிலேயே நடந்திருக்குது. அப்ப ஹக்கு வேற சிகிரு வேறன்னு விளங்குது. ஏண்டா ஹக்க புடிச்சு சிகிருன்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. ஹக்குண்டா உண்மை. ஹக்குன்னு சொன்னா உண்மையிலே நடக்கிறதுக்கு பேரு ஹக்கு, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேரு சிகிரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் கொண்டு ஹக்கு யதார்த்தம் உண்மையில் நடந்திருக்கிறது. உண்மையில் நடந்திருக்கிற ஒன்றை நீங்கள் வித்தை என்று சொல்கிறீர்களா, நடக்கவில்லை என்று சொல்றீங்களான்னு அர்த்தம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது ஹக்கை ஏண்ட சிகிருங்கிறீங்க? அப்ப சிகிரு ஹக்கில்னு அர்த்தமாகுது. சிகிரு இருக்குதே, கையை முடக்கிற காலம் முடக்குங்கிறான, அப்படிலாம் முடக்க முடியாது. இல்ல, அப்படி தெரியும் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க நம்புனீர்களே, ஆனால் தெரியுங்கிற அர்த்தம் வருது பாருங்க, அது ஹக்கு இல்ல, உண்மையில் அப்படி கிடையாது. அப்ப உண்மை வேற சிகிரு வேற என்று பிரிச்சு காட்டுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி 27வது அத்தியாயம் 13வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பலம்மா ஜாத்துஹும் ஆயாத்துனா முபசிரா, நம்முடைய அத்தாட்சிகள் கண்ணுக்கு நேராக அவர்களிடத்திலே கண்ணுக்கு கண்ணாக அவர்கள் கண்ட பொழுது, காலோ ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான வித்தை என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறான், பார்த்துட்டு வித்தை தான் இருக்குறான், நெசம் இல்லைன்னா இது நெசம் இல்லை வித்தேன்ட்டான், சிஹ்ருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 28வது அத்தியாயம் 36வது வசனத்துல எல்லாம் சொல்றான், பலம்மா ஜாஅஹும் மூஸா பி ஆயாத்தினா பையினாத், தெளிவான சான்றுகளை மூசா நம்முடைய சான்றுகளை மூசா அவர்களிடத்தில் கொண்டு வந்த பொழுது, காலு மாஹாதா இல்லா சிஹ்ரு முக்தரா, இது கற்பனை செய்யப்பட்ட ஒரு வித்தையை தவிர வேறு இல்லை, இது கற்பனை செய்யப்பட்ட ஒரு வித்தை தான், இது நெசம் இல்ல என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். 28-36. அதே மாதிரி 34-43 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒய்தா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அப்போ சொல்லுவாங்கன்னா, லம்மா ஜாஅஹும் இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான வித்தை தான். அந்த வசனங்கள் ஈர்க்குது, ஆனா ஈர்க்கிறது வசனத்தினால இல்ல, இந்த வித்தை பண்ணிவிட்டார். வித்தை பண்ணி நம்மளை இப்படி கவர்ச்சி மாதிரி ஆக்கி வசியம் பண்ணிடுறாரு, நம்மளை வசியம் பண்ணி இருக்கிறாரே தவிர நெசத்துக்கு அதுல ஒரு விஷயம்லாம் கிடையாது. சாதாரண பேச்சு மாதிரி தான் இருக்குது. என்னமோ அந்த பேச்சு நம்ம இதயத்துல போய் தைக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிவிட்டா இருந்தாலே இது வித்தை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னார்கள். 34-43 சொல்றான். அதே மாதிரி இதே மாதிரியான கருத்தை 37-15 பாருங்க, 43-30 பாருங்க, 46வது அத்தியாயம் 7வது வசனத்துல பாருங்க, 54வது அத்தியாயம் 2வது வசனத்தை பாருங்க, 74வது அத்தியாயம் 24வது வசனத்தை பாருங்க, 61வது அத்தியாயம் 6வது வசனத்தை பாருங்க. இந்த வசனங்கள்ல எல்லாம் நபிமார்கள் கொண்டு வந்த அற்புதங்களை கண்ணுக்கு நேராக அந்த மக்கள் பார்த்துவிட்டு அதை அற்புதம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அற்புதம் என்ன அர்த்தம்? நெசமாவே மாறி இருக்குன்னு அர்த்தம். அற்புதத்துக்கு மீனிங் என்னன்னு கேட்டா, இந்த இருக்குது ஒரு நபி வர்றாரு, நான் ஒரு உதாரணத்துக்கு நபின்னு வச்சுக்கிறோமே, இதை நான் தங்கமா மாத்தி காட்டுறேன் நபிங்கிற முறையில, நபிலாம் வரவே இல்லாது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தங்கமா மாத்தி காட்டுறேன். மாத்தி காட்டினா இது தங்கம் தான். நான் மாத்தி காட்டின பிறகு நபியா இருந்து நான் மாத்தி காட்டினேன்னா இதை கொண்டு எந்த இதுல கொண்டு உரசி பார்த்தாலும், எந்த கடையில எந்த ஆசாரத்தை கொண்டு போய் அந்த தங்கத்தை உரசி டெஸ்ட் பண்ணாலும் தங்கத்துல என்ன இருக்கணும் அவ்வளவு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெசமா மாறுதுண்டா. வித்தைன்னு என்ன அர்த்தம்? ஒரு மாத்தி காட்டுவேன், உங்களுக்கு அப்படி தெரியும், அதுல நோ செட்டிங் பண்ணிருப்பேன், ஏற்கனவே ஒன்று மாத்தி வச்சிருப்பேன், 2 பொருளை வச்சு ஒன்று மாத்தி கொண்டு கூட காட்டுவேன், இதே மாதிரி தங்கம் ஒன்று வச்சு இருப்பேன்.
அது வேற மறைச்சு போய் காட்டி பண்ணுவேன், இது வேற இடத்துக்கு போய் நான் அப்படி காட்டுவேன், இப்படி ஏதாவது செஞ்சிருக்கான்னு வைங்களேன். அப்படி பண்ணினதா இருந்தால் அதை டெஸ்ட்டுக்கு நிக்காது. அவனை டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன வச்சிருந்தான்னு பார்க்கணும், சட்டையை எடுத்து பார்க்கணும், எல்லாத்தையும் காட்டுறான்னு பார்க்கணும், பையெல்லாம் குட்டுறான்னு செய்யணும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு நிக்காது. அப்ப வித்தை என்பது டெஸ்ட்டுக்கு நிக்காது, அற்புதம் என்றால் டெஸ்ட்டுக்கு நிற்கும். இப்ப சாலி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்கன்னா அறுக்கணும், அதை அறுத்து சாப்பிடலாம். சாப்பிட குற்ற விஷயம் வேற, அது அறுக்கலாம், அதை தண்ணி குடிக்கும், அதை என்ன வேணாலும் செய்யலாம். அது அதான் அற்புதங்கிறது. அற்புதம்னு சொன்னா அது வந்து எந்த டெஸ்ட் பண்ணினாலும் அது என்னவாக தெரிகிறதோ அதுவாகவே ரிப்போர்ட் கிடைக்கும். லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நபி என்னத்தை உண்டாக்கி காட்டுறாரோ அதுல என்ன அந்த பொருள்ல என்ன இருக்கும் அவ்வளவு வரைக்கும் ரிப்போர்ட் தந்துருவான். வித்தகாரம் பண்ணி காட்டினான்னு சொன்னா அது ரிப்போர்ட்ல வராது, சோதனையில அடிபட்டு போயிடும். அப்ப நபிமார்கள் செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் அவங்க எப்படி அதை கருதுனாங்கன்னு சொன்னா இது அற்புதம் இல்ல, உண்மையில் நடக்கலன்னு இருக்கும். அற்புதம் இல்லைன்னா என்ன அர்த்தம், இது உண்மையில் நடக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படி நடந்த மாதிரி நம்மளை ஏமாத்தி இருக்கிறாரு. அப்ப சிகிரி என்பது ஏமாத்து வேலைதான் என்பதை அந்த காவிர்கள் அற்புதங்களை மறுத்தான் பாருங்க, மறுக்கிறதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ண பாருங்க, அதை அல்லாஹ் எடுத்து நமக்கு சொல்றான் பாருங்க, அது நீங்க நினைக்கலாம். சிகர்னு சொன்னா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஏமாற்றி காட்ட முடியுமே தவிர நெசத்துக்கும்னா மாத்திர விளையாட்டு கிடையாது என்பதை இந்த வசனங்கள் அடிப்படையாக கொண்டு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பாயிண்ட். அது போக நபிமார்கள் இருக்காங்க பாருங்க, அது கடைசியா வர்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட சிகரை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது முக்கியமான சில வார்த்தைகளை யூஸ் பண்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிலர் செஞ்சு காட்டினாங்க, அவங்களுக்கு எதிரணியில இருந்த அந்த வித்தைக்காரர்களும் சில காரியங்களை செஞ்சு காட்டினாங்க. அந்த எதிரணியில உள்ளவர்கள் செய்து காட்டிய காரியங்களை அல்லாஹ் பேசும் பொழுது சில வார்த்தைகளை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து போடுறான். ரொம்ப செலக்ட் பண்ணி சிகிண்டா என்னங்கிறத விளக்குறதுக்கு அந்த மாதிரி சொற்பிரயோகங்கள் யூஸ் பண்ணிருக்கிறான். அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். 20:66 தாகாவுல 66வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அது எல்லாம் சொல்றான், அவர்கள் தங்களுடைய கைத்தடிகளையும் கயிறுகளையும் கீழே போட்ட பொழுது, அது அவர்கள் இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகள் வித்தைக்காரர்கள். அந்த வித்தைக்காரர்கள் வந்து தங்களுடைய கைத்தடிகளையும் கயிறுகளையும் கீழே போட்ட உடனே யுகையலு இலைஹி, அவருக்கு அதாவது கற்பனையாக தோன்றியது. கியால்னா கற்பனை, கியால்னா உருதுகாரங்க கூட தெரியும், கியால்னா கற்பனை, அரபில வார்த்தை அது. அந்த கியால்ல இருந்து வந்த வார்த்தை தான் யுகையலுங்கிறது. கியால் ஹயால் வாங்க, அவங்க உருதுகாரங்க என்ன செய்வாங்க, ஹயால்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கியால் அரபி வார்த்தை ஞாபகமா. அப்ப அவர் மனசுல தோன்றுவது யுகையலு இலைஹி, அவருடைய மனசுல தோன்றியது மின் சிகிரிக்கும், இவங்க வித்தையின் காரணமாக மனசுல தோன்றியது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறி ஓடுவது போல தோன்றியது. அது மாறியது சொல்லக்கலாம். அந்த வித்தைக்காரங்க கைத்தடிய போட்டாங்க, பாம்பு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போட சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா பாம்பாக ஆனதுங்கிறான். ஃபைதாஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, சீரும் பாம்பாகவே மாறியதுதான். அப்ப அது பாம்பு தான். அவர் கையில எடுத்து அதை பிடிக்கிற வரைக்கும் ஒரு பாம்பா தான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமே அதை கையில தூக்குனா தான் அது கைத்தடியா மாறும். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பாம்பு தான். கிட்ட போனா பாம்பு செய்யற வேலையை செஞ்சுக்கணும். அடுத்த ஆள் போய் கிட்ட போனார்னா பாம்பு என்ன வேலையை பண்ணுமோ அதை பண்ணு, அதோட ரிசல்ட் ஏற்பட்டு போயிடும். அது நெசத்துக்கும் பாம்பா மாறுது. இவங்க செஞ்ச வேலையை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்களுடைய வித்தையின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோற்றம் தெரிந்தது அது ஓடுற மாதிரி. அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல மூசா நபியுடைய சிந்தனையில் தோன்றியது. சிந்தனையில் ஹயாலில் தோன்றியது, அவருடைய சிந்தனையில் தான் அப்படி தோன்றியதை தவிர நெசத்துக்கு அங்க ஒண்ணுமே மாறவலாம் இல்லை. அந்த நெசமாக கயிறு வந்து பாம்பால மாறல, தெரியும் மனசுல. அப்படி தெரிகிற மாதிரி வேலையத்தான் பண்ணினார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றதுல இருந்து என்ன விளங்குது, 20:66 இந்த வார்த்தை எல்லாம் செலக்ட் பண்ணி போறதுல இருந்து வித்தையின் மூலமாக அப்படி இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்க முடியும். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆக்கிட முடியாது, நெசத்துக்கு ஆக்கிட முடியாது. இது விளங்குறது. அதே மாதிரி வந்து அதே 20வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல ஒரு 3 வசனம் தள்ளி தாஹா சூராவுல அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க இதை போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்டாங்க. எப்படி பயங்கரமா இருக்கு, நம்ம கைத்தறி போடலான்னு பார்த்து நீங்க அதுக்கு மேல பெருசா போட்டுருக்காங்க. ஆடி போயிட்டாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். பயந்து ஓட்ட முடிச்ச உடனே நல்லா கூப்பிடுறான், ஓடாதே நீ தான் வெல்லுவே அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும் போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, வாழ்க்கை மாஃபி யமீனிக்க,
உன் கரத்தில் வலது கரத்தில் இருக்கக்கூடிய நீ போடு. தல் கபு மாசனவு அவர்கள் செய்ததை அது விழுங்கும். நீ கைத்தடியை கீழே போட்டேன்னு சொன்னா அது விழுங்கிரும் சொல்லிட்டு இங்கதான் பாயிண்ட் எல்லாம் போறான். இன்னமா சனவு கைது சாஹிரின் அவர்கள் செய்து காட்டியிருப்பது ஒரு சூழ்ச்சி தான். வித்தைக்காரனுடைய சூழ்ச்சி. கைதுனா சூழ்ச்சி. சூழ்ச்சினால என்ன அர்த்தம்? தந்திரம், ஏமாத்து வேலை. கைதுனா என்ன அர்த்தம்? ஏமாத்து. அது கைது உருவக்காரங்க தெரியும். கைது பண்ண கைதுனா சூழ்ச்சி பண்றது. அப்ப அது வந்து ஏமாத்து வேலை, ஏமாற்று வித்தைன்னு நல்லா சொல்றான். நீங்க நெசத்துக்கும் செய்யல, நீ போடு சாப்பிட்டு நீ போடுற நெசம், அவங்க போடுற நெசம் இல்ல. அதனால வந்து இன்னமாசனவு கைது சாகிரின் அவர்கள் செய்து காட்டி இருப்பது ஒரு வித்தைக்காரனுடைய ஏமாற்று வேலை. ஒலா இப்ளிஹு சாஹிரு ஹைஃபராத்தா போட்டிக்கு வரும்பொழுது வித்தைக்காரன் வெல்ல மாட்டான். டெஸ்டுக்கு நிக்காது அல்லாஹ் சொல்லிவிட்டான். வித்தையா இருந்தால் டெஸ்டுக்கு நிக்காதவா, டெஸ்ட் பண்ணுவாடா கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டான். ஆட்சி எடுக்கிறோம் அப்படின்னு ஆட்சி பண்ணுவான். இங்க அவனை டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப எடுத்து டெஸ்ட் பண்ணி முடி கிடி தலகுல சட்ட கிட்ட எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி விட்டு இப்ப எடுத்து காட்ட முடியாது. ஏற்கனவே அது குடும்பம் அரைச்சி கரிச்சு செட்டிங் பண்ணி வச்சிருந்தா தான் முடியுமே தவிர டெஸ்டுக்கு நிக்காது. அற்புதங்கள் டெஸ்டுக்கு நிக்கும். நபிமார்கள் கொண்டு வந்ததா இருந்தால் சோதனைக்கு ஒளிஞ்சு ஓடக்கூடாது. ஓ ரெடி வா சோதிச்சு பாத்துக்க, இந்த மாதிரி கைத்தறியில் அவனுமே பாத்துக்க போடுவா, அதான் நடந்துடும். ஏன்னா அவர் ஒண்ணு செய்யற வித்தையில அல்ல மாத்தி காட்டுறாங்க. இந்த வித்தைகள் என்னன்னு கேட்டா டெஸ்டுக்கு நிக்காதுன்னு நல்லா சொல்லிவிட்டான். உலா இப்ளிஹு சாஹிரு வித்தைக்காரன் ஜெயிக்க மாட்டான். ஹைசு அத்தா வந்தான்னு சொன்னான். வந்தான்னு மொட்டையா போறான். எங்க வந்தா? போட்டிக்கு வந்தாலும் சரி, டெஸ்டுக்கு வந்தாலும் சரி, சோதனைக்கு வந்தாலும் சரி, களத்துக்கு வந்தாலும் சரி வந்தார்களேயானால் வித்தைக்காரர்கள் வெல்ல மாட்டார்கள். 20ஆம் அத்தியாயம் 69 2 பாயிண்ட் சொல்றான். ஒண்ணு வித்தைக்காரன் ஏமாற்று வேலைன்னு சொல்றான். அவங்க செஞ்சது வந்து கைது, ஏமாற்று வேலை, நெசம் கிடையாது. கைதுங்கிறது எதுக்கு கேட்டாங்க? இல்லாத ஒன்னை இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்துற வார்த்தை தான் அரபில கைதுமாங்க. கைது சூழ்ச்சி சூழ்ச்சிங்கிறது. அது இல்லாத ஒண்ணு என்ன செய்யறது? ஏமாத்தி காட்ட ஒரு வர்றது. இங்க வா ஒரு சாமா வச்சுக்கிறேன் தர்றேங்கிறது. அந்த வார்த்தையில நம்பி வருவான், ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு பேர் கைது. அது நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. இந்த நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது பாருங்களேன், இதுதான் கைதுங்கிறது. இந்த மாதிரி தான் இவங்க செஞ்சாங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 10வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மா ஜிஅதும் பிஹி ஸிஹ்ரு நீங்கள் செய்து காட்டியிருப்பது வித்தை. இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு வித்தை அல்லாஹ் தோல்வியுறை செய்வான். வித்தை அல்லாஹ் போலி என்று காட்டுவான். வித்தை வந்து வெல்லாதுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை பயன்படுத்தி காட்டினது 10வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல அதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, இந்த சிஹ்ரு என்பது வித்தை என்பது வந்து அது நெசத்துக்கு நடக்கிறது இல்ல, போலியா தான் நடக்குது அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து அவங்க வித்தை செஞ்சாங்கல்ல, யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிகள். அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டா கல் கபு மா யஃபிகூன்னு சொல்றான். அது என்ன சொல்றான்னு கேட்டா 26வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் செய்ததை இது விழுங்கியதுன்னு சொல்றான்ல. அவங்க செய்ததுங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா யஃபிகூன்றான். யஃபிகூன்னா அந்த இஃப்குல இருந்து வருது. இஃப்குன்னு சொன்னா கற்பிணியான ஒரு பெண்ணின் மீது கற்பு தவறிவிட்டால் பழி சுமத்துறோம்ல, அது சொல்றாங்க இஃப்கு. ஆயிஷா நாயகியுடைய இவராக சுமத்துனாங்க பாருங்க, அதை இஃப்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கற்போட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒழுக்கம் தவறி விட்டால் பொய்யா சுமத்துறவங்கள குற்றச்சாட்டு, அந்த பொய்யா சுமத்துற குற்றச்சாட்டுக்கு பேர் தான் என்னது? இஃப்கு. அல்லாஹ் அவங்க வித்தைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா மா யஃபிகூன், அவங்க பொய்யா செய்யறதுன்னு அர்த்தம். மொழிபெயர்ப்புல செய்தவைன்னு அர்த்தம் போட்டிருப்பாங்க. அது கரெக்டான முறையில் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதாக இருந்தா எப்படி செய்யணும்னா, அவர்கள் போலியாக செய்வதை மூசாவுடைய வித்தை விழுங்கியதுன்னு சொல்லணும். யஃபிகூன்ங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் பொறுக்கி எடுத்து போட்ட மாதிரி அதை வந்து எல்லாம் செஞ்சு காட்டி காட்டுறான். அப்ப இதையும் வச்சு பார்க்கும்போது இதே விஷயத்தை வந்து 2-3 இடத்துல சொல்றான் யஃபிகூன்ங்கிற வார்த்தையை. அப்ப இதுலயும் அது வந்து பொய்ங்கிறதும் கண்களை தான் இது பண்ணாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி வந்து 7வது அத்தியாயத்துல 116வது வசனத்தை எடுத்துக்கிட்டோமே ஆனால் ஏற்கனவே வாசிச்சு காட்டிருக்கிறேன். 7வது அத்தியாயம் 116. அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா பலம்மால் கௌ அவங்க தங்களுடைய வித்தைகளை போட்ட பொழுது சஹரு அயுனன் நாஸ் மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள். கண்களை தான் வயப்படுத்தினான். நெசத்துக்கான பொருள்ல ஒண்ணும் செஞ்சிடல, மக்கள் நம்புற மாதிரி அந்த கண்களை என்னஞ்சுக்கிட்டான்
அதை வயப்படுத்திக் கொண்டார்கள், வஸ்தர்ஹபூஹும் பயத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டும் பொழுது அவங்க கண்களை வயப்படுத்திக் கொண்டார்கள். கண்கட்டி வித்தைங்கிறாங்கல்ல, அதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா கண்கட்டி வித்தைங்க. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியும், ஆனா உண்மையில அது அவங்க நடந்திருக்காது. அப்படியான ஒரு வேலையைத்தான் செய்தார்கள் என்று அந்த இடத்துல அல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணி காட்டுறான். இது ஒண்ணாயிருச்சு. இது போக இந்த சிகரை பற்றி இன்னொரு வசனமும் தெளிவான ஒரு செய்தி சொல்லுது. சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 102வது வசனம். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த ஹாரூத் மாரூத் சம்பவத்தை சொல்லிட்டு அதுல எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லமூன மின்ஹுமா, ஹாரூத் மாரூத் 2 பேரிடம் இருந்து மக்கள் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே எதன் மூலம் பிரிவினை ஏற்படுத்துவார்களோ அந்த வித்தையை கற்றுக்கொண்டார்கள். ஒமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எவருக்கும் எந்த கேடும் அவர்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வித்தையை கத்துக்கிட்டாங்க. அந்த வித்தையில என்னமா செய்ய முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது. ஒமாஹும் பிலார்ரீன பிஹி, பிஹின்னு அந்த வித்தையை கொண்டு, அந்த வித்தையின் மூலமாக யாருக்கும் எந்த கேடும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லமூன மா யலுர்ருஹும், அவங்களுக்கு கேடு பெறுவதைத்தான் கற்றுக்கொண்டார்கள். ஒலா என்பவகும், அவர்களுக்கு ஒரு பயனும் தராத வித்தையைத்தான் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரை பற்றி சொல்லக்கூடிய பக்ராவுல உள்ள 102வது வசனத்துல இடையில அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறோம். ஒத்தபவு மாத்தத்துல ஷயாத்தீனும் அலா முல்கி சுலைமான ஒமா கபர சுலைமான உலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, அந்த தொடர்ல வருது சிகரை கற்றுக் கொடுத்தார்கள். ஹாரூத் மாரூத் 2 பேரு மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்தாங்களாம். அதைத்தான் இங்க பிடிச்சி தொங்குறாங்களாம். அந்த சிகரை தான் மக்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்களாம். அந்த சிகரை என்னத்தை கத்துக்கிட்டாங்க என்று கேட்டா இதுதான் கத்துக்கிட்டாங்களாம். கணவனையும் மனையை எப்படி பிரிக்கிறது கத்துக்கிட்டாங்களாம். அதுதான் கத்துக்கிட்டாங்க. அதை கத்துக்கிட்ட கூட செய்ய இயலுமான்னு கேட்டா முடியாது. கத்துக்கொண்டார்கள், அப்படி ஒரு வித்தைன்னு படிச்சுக்கிட்டாங்க. ஒமாஹும் பிலார்ரீன பிஹி, அதன் மூலம் அவர்கள் எந்த கேடும் செய்துவிட முடியாது. மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர அவங்களுக்கு அந்த வித்தையை கொண்டு எதுவுமே என்ன செய்ய முடியாது. ஒரு 10 பேருக்கு அவன் செய்வான், ஒரு ஆளுக்கு இயற்கையாக அல்லாஹ் நடக்கணும்னு அது தேவையில்லை எழுதி வச்சிருப்பான், அதனால நடந்துரும். வித்தையினால நடக்கிறது இல்லை. 100 பேருக்கு இருந்தா பண்ணுவாங்க, 100 பேர்ல 99 பேருக்கு ஒன்றும் நடக்காது. ஒரே ஒருத்தனுக்கு என்னமா நடக்கும், அது இதனால நடந்தது இல்லை. அவனுக்கு இத்தனை நடக்கணும் எல்லாம் நாடி இருப்பான். இவன் செய்யாட்டாலும் நடந்துடும். வைத்த வழி வரணும்னு எழுதி வச்சுட்டானா வந்துடும். இவங்க அதை செய்யற நேரத்துக்கு அது நடக்கிற நேரத்துக்கு ஒன்னொன்னு குருவி உட்கார பணம் போல விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. குருவி உட்கார்ந்த சிட்டுக்குருவி உட்கார்ந்து பணம் போல ஒரு பெருசா இருக்கும், மண்ட அளவு பெருசா இருக்கும். அதை குருவிக்கு தள்ளி விட முடியாது. பணம் பழம் நல்லா கணிஞ்சு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த செகண்ட் நிக்காது. அந்த நேரத்தில் குருவி உட்காரும், கொத்துன்னு கீழே விழுந்துரும். சின்ன குருவி உலக பழத்தை தள்ளி விட்டுருச்சு அப்படி நினைக்க கூடாது. குருவிலாம் தள்ளல, அது உட்கார, அது விழுவுற கண்டிஷன்ல இருந்துச்சு. அது உட்கார நேரம் வந்துச்சு, அது உட்கார விழுவுற சரியா இருந்துச்சு. தற்செயலா அது விழுகிற நேரமும் அது உட்கார நேரம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு எல்லாம் சொல்லி காட்டணும். அல்லாஹ் நாடினாலே தவிர அர்த்தம். அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த வித்தையின் மூலம் அவங்க யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த கேடும் செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சிகிர்ண்டா என்ன நமக்கு விளங்குதுன்னா அது ஒரு வித்தை, அது நெசம் இல்ல. நபிமார்கள் கொண்ட அர்த்தத்தை மறுப்பதற்கு எதிரிகள் பயன்படுத்தின வார்த்தை. எதிரிகளே கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். காவிருக்கு புரிஞ்சது ஒரு ஒரிஜினல் முஸ்லிமுக்கு புரிய மாட்டேங்குது. காவிருக்கு புரிஞ்சிருந்தா அந்த நபிமார்கள் செய்த ஒரு அற்புதத்தை மறுக்கிறதுக்கு வித்தைட்டான. அவன் என்ன சொல்றான், வித்தையா டூப்ளிகேட்ன்றான், நெசம் கிடையாது, ஏமாத்துற, அப்படி நடக்கலாம் கிடையாது, எங்க கண்ணனை மயக்கி இருக்கிற, இதை நாங்க நம்ப தயாரா இல்ல அப்படிங்கிறதுக்கு அவன் பயன்படுத்தி இருக்கிறான. அதை நம்ம விளங்காம மனிதர்களுக்கு என்னமோ முடியுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த மாதிரியான வாசகத்தை வைத்துக் கொண்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது போக இந்த சிகிருக்கு இன்னும் தெளிவாக அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அர்த்தத்தை வச்சுக்கிறோமே. 23வது அத்தியாயத்துல 83வது வசனம் அதை படிச்சீங்க என்று சொன்னா சிகிருண்டா என்ன அர்த்தம் விளங்கி வரும். அதனால என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அதாவது வானங்கள் பூமி இதனுடைய அதிகாரம் எல்லாம் யார் கையில் இருக்குது என்று கேட்டோமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அன்னா துஸ்வரூன், அன்னா துஸ்வரூன் சிகிர் வார்த்தை வருது, அன்னா துஸ்வரூன்
எப்படி நீங்கள் மதிமயக்கப்படுகிறீர்கள் கேட்கிறான். மதிமயக்கம் ஏற்படுவதா சிகிர். எப்படி நீங்கள் சிகிர் செய்யப்படுகிறீர்கள் அர்த்தம் கிடையாது. ஏண்டா வானத்தை படைச்சது கேட்டா அல்லாங்கிற, பூமியை படைச்சது அல்லாங்கிற, ரிசுக்கு தருவது அல்லாங்கிற, பின்னையே நாங்க போய் கேட்கிற, வேற இடத்துல போய் கேட்கிற, வேற இடத்துல போய் வணங்குறேன் அல்லா கேட்கலாம். அதை சொல்லுவோம் என்ன சொல்றான்னு கேட்டா, வானத்தை படைச்ச யாருன்னா கரெக்டா பதில் சொல்ற, பூமியை படைச்ச யாருன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்லி கொடுற, வணக்கம் யாருக்குன்னா எல்லாருக்கும் பண்ணுவேங்கிற, இன்னும் இப்படி மெண்டலாய் போய் நிக்கிறீங்க நல்லா கேட்கலாம். அதுக்கு சொல்றால பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா அண்ணா துசுகரும் என்ற எல்லாம் அல்லாவுக்கும் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் மதிமயக்கப்படுகிறீர்கள். இந்த துசுகருங்கிற வார்த்தை சிகிர்ல இருந்து வருது. சிகிர் என்று சொன்னாலேயே மதியை மயக்குதல் இருக்காது, இருக்கிற மாதிரி ஆக்கிட முடியும், பேச்சிலே ஆக்கிட முடியும். இப்ப நான் எத்தனை நான் செஞ்சிருக்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மேஜிக் பண்ணி ஆள் அறந்து வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் போல உண்டாயிருக்கணும், பயங்கரமா ரொம்ப நேரம் பேசணுக்கு பேசி உள்ளத்துல ஆள் அமைக்கிட்டோம்னு சொன்னா இல்லாதவங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், இருந்தாலும் இருக்கும் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு தோன்றும். அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் என்ன சொல்றேன்னா அண்ணா துசுகரும் நீங்கள் எவ்வாறு மதிமயக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு வார்த்தை கேட்கலாம். அப்ப சிகருக்கு என்ன அர்த்தம்? மதிமயக்கப்படுகிறீர்கள் என்ற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை துசுகருங்கிற வார்த்தை, சிகிர்ல இருந்து பிறந்த ஒரு வார்த்தை. அது 23:89 இருக்குது. 7வது அத்தியாயம் ஆராஃப்ல 132 என்ன இருக்குன்னு கேட்டா மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின் லிதஸ்ஹரனா பிஹி, அவங்க இந்த வார்த்தை சிகர் யூஸ் பண்றாங்க. லிதஸ்ஹரனா பிஹி ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், நீ எந்த அற்புதத்தை கொண்டு வந்து எங்களை மதிமயக்க பார்த்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களை மதிமயக்க பார்த்தாலும் இடத்துல அவன் பயன்படுத்தின சொல்லு தஸ்ஹரனாங்கிறது. தஸ்ஹரனா என்பது சிகிர்ல இருந்து வந்து, சிகிர் என்ற மூலச்சொல்லில் இருந்து அது முன்னிலை வருங்காலமா மாறும் பொழுது அதை தே சேர்ந்துக்கணும். அப்ப தஸ்ஹரனாங்கிற வார்த்தை எங்க இருந்து பிறந்துச்சுன்னு சொன்னா சிகிர் என்ற அரபு மூலத்தில இருந்து பிறந்த சொல்லுதான் அது. அப்ப நீங்க மதிமயக்குதல் என்ற கருத்தை சொல்லும் போது என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? தஸ்ஹரனா, எங்களை மதிமயக்குவதற்காக நீ என்ன அற்புதத்தை கொண்டு வந்தாலும் நாங்க நம்ப மாட்டோம், நீ மதிமயக்கிறது தான் பண்ற, நெசத்துக்கு பண்ணி காட்டுவ, நீ எங்களை ஏமாத்துறதுக்கு. மதினா மூளை, மதியை மூளையை மயக்குவது, மதியை மயக்கிறது, மூளையை சிந்தனை மயக்கணும். எங்கள் சிந்தனையை மழுங்க செய்து மயக்குவதற்கு தான் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இவரை சொல்லி காட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வியாபாரி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார், கூட்டம் சேர்ந்து கூடிட்டு இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க, என்னமோ ஒரு இலவசமாக கொடுக்குறாங்க போல இருக்கு, அந்த மாதிரி கூட்டம் கூடி இருக்குது. கூட்டத்தை பார்த்துட்டு போய் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு கேட்டு மக்கள்லாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மினல் பயானில சிஹ்ரா, பயான்லயே சிஹ்ர் இருக்கத்தான் செய்யுது, பயான்ல அதாவது பேச்சிலேயே ஒரு வித்தை இருக்கத்தான் செய்யுது அப்படி நிப்பாட்டி விட்டான. இருக்கிற 50 பேரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஒருத்தன் ஒண்ணும் கொடுக்கல, அவன் சொல்ற செய்திகளை கேட்கறதுல ஈர்த்தனாலு. அப்ப இந்த செய்திகள்லயும் சிகிர் இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஈர்த்தல், அதாவது எப்படி அதை பொய்ய கூட ஒண்ணு மாதிரி சொல்றதுக்கெல்லாம் முடியும், அதை கேட்க வைக்க முடியும். அப்ப பயான்ல சொற்பொழிவுல விளக்கத்துல விளக்கி சொல்லக்கூடிய இடத்துல பேச்சுக்கள்ல கூட சிகிர் இருக்குங்கிறாங்க. சிகிர் என்ன அர்த்தம்னா மதியை மயக்குதல் இருக்கத்தான் செய்யுது. அந்த அதை அப்படியே ஈர்த்தல், உள்ளங்களை ஈர்த்தெடுத்தல் இருக்குதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு விஷயம். அப்ப சிகிர் என்றால் இந்த மாதிரி அது ஒரு வித்த உண்மைக்கு நடக்கல, அது தோற்றம் அப்படி ஏற்படுது, கண்கள் அப்படி மாற்றம் ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் திருமலை குர்ஆனுடைய ஒரு தெளிவான ஒரு சான்றாய் போச்சு. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பாக சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல பார்க்க முடியல, ஹதீஸ்கள்ல என்ன பார்க்கிறோம்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரிகள் என்ன பண்ணாங்க? யூதர்கள் சிகிர் பண்ணாங்க, சூனியம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அந்த கையை கால முடக்கி விட்டாங்க. அவங்களுக்கு கையை கால முடக்கல, அவங்க செஞ்சதை செய்யலன்னு சொன்னாங்க, செய்யாத செஞ்சதா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஆதாரமா காட்டுவாங்க. இதெல்லாம் போல தெளிவான குர்ஆனுடைய சான்றுகள் இருந்தாலும் இப்படி ஒரு வித்தன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இதை கொண்டு நம்ம சில காரியங்களை செய்ய முடியும், சில சாதனைகளை சில கேடுகளை அடுத்தால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணக்கூடியவர்கள் எதை சான்றா காட்டுவாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகிர் செய்யப்பட்டதாக சில குர்ஆனுடைய சில ஹதீஸ்கள் வருகிறது. அதை எடுத்து நான் காட்டி இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கெல்லாம் ஏமாத்துறோம், நம்ம பண்ண முடியாதா? அதை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுறது, அப்படியே எல்லாத்தையும் நம்ப வச்சிடறாங்க. உண்மை ஹதீஸ் இருக்கிற வாஸ்தவம் தான். ஆனால் அந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் என்று பார்த்தால்
திருக்குறான்ல சில வசனங்களை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிகிர் செஞ்சு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அப்படி வச்சுக்கிறீங்க. அந்த ஹதீஸை பத்தி நம்ம என்ன தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆன்ல இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தேடி பார்த்தோம்னா 17வது அத்தியாயம் 47வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உம்மிடத்திலே வந்தவர்கள் செவியேற்றுக் கொண்டார்களே, அப்ப அவர்கள் எதை செவியேற்றார்கள் என்று நாம் அறிவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இது யகூலுல் வாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் இவரே மந்திரவாதின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அவர் மந்திரவாதி தான் இல்லப்பா, அவருக்கு யாரும் என்ன பண்ணிவிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் பண்ணாங்கிறது ஹதீஸ் விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சான்னா காபிர்கள் இப்படி சொன்னாங்க. காபிர்கள் என்ன பண்ணான்னு கேட்டா, இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்ட, சிகிர் செய்கிற இல்ல, சிகிர் வைக்கப்பட்ட, செய்யப்பட்ட நம்ம வழங்காது, சிகிர் வைக்கிறது, சிகிர் வைக்கப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் நல்லா சொல்றான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக சொன்னவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிகிர் வைக்க இயலாது, சிகிர் செய்ய அநியாயக்காரங்க சொன்னா நல்லா சொல்றான். அநியாயக்காரங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு சிகிர் வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, உனக்கு சிகிர் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அவங்க லாலிமீன்கள், இது எப்போது லாலிமூன, அநியாயக்கார பசங்க சொல்றாங்க உனக்கு சிகிர் வச்சிருக்கு சொல்றாங்க. யாரும் சிகிர்லாம் வைக்க அப்படி எல்லாம் மறுக்கலாம். அவர் சிகிர் வைக்கப்பட்டதாக நபிகள் நாயகம் சத்தியத்தை சொல்றாங்க இல்லைங்க, அவங்க மேல அவங்களுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வழி இல்லை. எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க நம்மள மாதிரி கடந்த காலங்கள்ல நம்ம குசும்பு சேட்டெல்லாம் பண்ணிருப்போம். அப்படியான ஒண்ணு இருந்து அதை வச்சு ரசூலுல்லாஹ் மடக்க பார்த்திருப்பாங்க. நபிகள் நாயகத்துக்கு கடந்த காலத்துல ஒரு ரிமார்க் கிடையாது. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிமார்க் சொல்ல முடியல, போய் சொன்னதில்லை, பிராடு பண்ணதில்லை, ஏமாத்தினதில்லை, பித்தலாட்டம் கிடையாது. அந்த 15 வயசு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு 22 வருஷம் வாழ்க்கை, 40 வயசு வரைக்கும் அந்த வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டான வாழ்க்கை. எந்த அளவுக்கு வாழ்க்கை கேட்டா அதையே ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பக்கத்துல அபிஸ்து ஃபீக்கும் மின் உம்ரம் மின் கப்லிகி அஃபலா தஅகிலூன், உங்களோடு நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேனே, அதையா சிந்திக்க மாட்டீங்களா? ஏன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களாப்பா, 40 வருஷமா என்னோட வாழ்ந்தீங்க, நான் பொய் சொல்றேனா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துச்சு இது வரைக்கும். 40 வருஷமா இப்ப ஒருத்தர் நடிச்சு 41 வயசுல செய்வானா? இப்படி அவங்க கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? நான் உங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேன்னா அதை கூட விளங்கி என்ன இறை தூதன் ஏத்துக்கிற மாட்டீங்களான்னு நல்லா கேட்க சொல்றான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னவன அவங்களுக்கு மறுக்கல் இருந்தால் பொய் சொல்றாரு, ஏமாத்துறான்னு சொல்ல ஏல்ல. ஏமாத்துறான்னு சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டான். இப்படிப்பா ஏமாத்துவாரு, 40 வருஷமா பாக்குறோம்ப்பா, அவர் கொடுத்துதான் கோடி சொல்றாருன்னு ஒண்ணுலாம் போயிட்டாரப்பா, அவர் என்ன பணத்துக்கு அவன் ஆசைப்படுறாரா? பணம் இருந்து எல்லாத்தையும் இழந்திருக்காரு, அவரு பதவிக்கு ஆசைப்படுறாரு, சாதாரண மக்களோட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்னப்பா நீங்க ஏப்பா அவரை பத்தி குறை சொல்றீங்க அப்படின்னோட அப்ப பிளேட்ட மாத்துறாங்க. அவர் நல்ல ஆளுங்க, ஆளுமை எல்லாம் குறை இல்ல, இன்னும் பண்ணிவிட்டாங்க. அதான் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற, வேற ஒண்ணு இல்ல. அவருடைய கேரக்டர்ல குறை சொல்லாம இங்க குறை சொல்லிடுறது, அதாவது அவருடைய தப்பு சொல்ல முடியாது நினைக்கிறது. ஆளு நல்லா இருப்பான், அவர் எந்த குறை சொல்ல இயலாது. யாரோ என்னமோ பண்ணிவிட்டாங்களா, அதுல இருந்து உலக ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப குற்றச்சாட்டு சொல்ல தேவையில்லை. இப்ப நேற்று என்ன செஞ்சாரு, முன்ன அது பேச்சே இல்லை, மெண்டல் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மெண்டல் ஆயிட்டு அல்லாஹ்வை தூதருங்கிறாரு, அல்லாஹ்வை தூதர் ஒண்ணுங்க பொய் இந்த ஆள் சொல்றாரு. ஆனா திட்டமிட்டு போய் சொல்லுவாரு. இவரை எவனோ பண்ணின பிறகு என்னமோ ஒரு தெரியுது, அப்படி அதாவது ஜிப்ரீல் வர்ற மாதிரியும் யாரோ பேசுற மாதிரியும் அல்லாஹ் செய்து வர்ற மாதிரியும் அப்படி ஒரு காட்டுறாங்க. இவர் வேணும்னு நினைச்சு ஏமாத்தல நம்மள. அவர் அப்படி ஆனதுனால அவருக்கு தனக்கு நடக்கிற மாதிரி தெரிகிறது உங்களுக்கு சொல்லிவிடுறாரு. அவர் நல்ல ஆள் தான், ஆள் கேரக்டர் மோசம் கிடையாது. அவர் அதுக்கு சொல்றாங்க இந்த வார்த்தையை வாங்கிட்டு வணங்குதா ரசூலுல்லாஹ் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இது அவர் உண்மையிலே பிரச்சாரம் பண்ணான்னு ஆயிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி. அது அல்லாஹ் சொல்றான், அநியாயக்கார பசங்களா ஏன் அநியாயம் பண்றீங்க நல்லா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் பண்ணது என்பது அநியாயக்காரன் சொல்வது நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்றான். எங்க சொல்றான்? 17:47. அதே மாதிரி 25வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவ் யுல்கா இலைஹி கன்சுன் அவ் தகூன லஹு ஜன்னத்துன் யஅகுலு மின்ஹா. இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, இவர் பொக்கிஷம் புதையிலும் வச்சிருக்கிறாரா அல்லது பெரிய தோட்டம் தொடர்பும் இருக்குதா? அது ஒண்ணு பாலைவனத்தில் தோட்டம் ஒண்ணும் கிடையாது. இவரு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது அப்படின்னு மறுத்துப்பட்டு வக்காலல் வாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா,
சிகிர் வைக்கப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். இங்கேயும் சொல்லுவான் 25வது அத்தியாயத்தில் 8வது வசனத்துல நபிகள் நாயகத்துக்கு சிகிர் வைக்கப்பட்டது என்று எவனா சொன்னானே, ஆனால் அவன் அநியாயக்காரங்க இப்படி விமர்சனம் பண்ணாங்க அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கும் போது அப்ப அது நடக்காதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய முடியும் இருந்தா முடிஞ்சதை சொன்ன அநியாயக்காரன் அவனவன். அவங்களுக்கு செய்யப்பட்ட ஒன்றையே அவர்கள் சொன்னார்களே, ஆனால் அது அநியாயம் கிடையாது, கரெக்டான விமர்சனம் தான் அது. அப்ப அநியாயக்காரர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றதுல இருந்து என்ன விளங்குது? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்கல, சிகிர் வச்சதாக கிடைக்கல. 26வது அத்தியாயத்துல 153வது வசனத்துல அல்லாஹ் சொல்லிக்கிறான், காலு அவங்க சொல்றாங்க, முகமதே உன்னிடத்துல வந்து சொல்கிறார்கள், இன்னமா அந்த மினல் முஸஹரீன், நீ வந்து செய்வினை செய்யப்பட்டவர், சூனியம் வைக்கப்பட்டவர், உனக்கு எவனோ சூனியம் வைத்து விட்டான் என்று உம்மிடத்திலே வந்து அவர்கள் சொல்கிறார்கள். 26 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் கெட்டவங்க சொன்னது. காலுனா அந்த கெட்டவர்கள், எதிரிகள், காபிர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ். அதே மாதிரி காபிர்கள் சொல்கிறார்கள் 175 தப்பாடிச்சுட்டேனே, 175 சூரா 7 சரி 17 இருக்குன்னு நினைக்கிறேன். 17 185 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னும் காலு இன்னமா அந்த மினல் முஸஹரீன், நீ வந்து சிகிர் செய்யப்பட்ட ஆள்தான் என்று அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப 4 வசனத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சிகிர் வைக்கப்பட்டதாக சொன்னது யாருக்கிறான்னா, 2 இடத்துல அநியாயக்காரர்கள், 2 இடத்துல காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறவர்களான அவன் தான் சிகிர் வைக்கப்பட்டா சொன்னான், அநியாயம் பண்றான அவன் தான் சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கிறான்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை சிகிர் வைக்க இயலுமா என்பதை பார்த்துக்கணும். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் சொல்லல, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இப்படி சொன்னாங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபிக்கு சொன்னாங்க, ஃபிரௌன் சொன்னான், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 17வது அத்தியாயத்துல 101வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலலஹு ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஃபிரௌன் சொன்னான், இன்னீல அலுன்னுக யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு யாரோ செய்வினை வைத்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட ஒழுங்கா தான் வளர்ந்த, நான் தானே உன்னை எடுத்து வளர்த்தேன், நல்லா தான் இருந்த, கொஞ்சம் எதிர்பார்ப்பு உனக்கு இருக்காது. ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, நல்லா இருந்தாலும் இப்ப வந்துட்டு அல்லாங்கிறேன் நம்ம சொல்ற ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னா உனக்கு எவனோ என்னமோ பண்ணிவிட்டாங்கன்னு சொல்றான். ஃபிரௌன் சொல்றான், மூசா நபிட்டு சொன்னா, யா ஃபிரௌன் யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு யாரோ செய்வினை வைத்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபிரௌன் சொன்னதா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி நபிமார்களை, பல நபிமார்களை வந்து இந்த மாதிரியான விமர்சனம் பண்ணி இருக்கிறார்கள், அதை அல்லாஹ் மறுத்து இருக்கிறான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இடத்துல அந்த மாதிரி சொன்னார்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். 4 இடத்துலயும் வந்து காபிர்களும், அதாவது இறை நிராகரிப்பாளர்களும் அநியாயக்காரர்களும் தான் இப்படி விமர்சனம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இங்க நம்ம யோசிக்கிறோம், எப்படி நபிகள் நாயகத்துக்கு அவங்களே சொன்னாங்க, இது அவங்க சொல்ற ஒரு கெட்ட விமர்சனமா அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அது எப்படி நபிகள் நாயகத்துக்கு செய்ய முடியும் என்று ஒரு பாயிண்ட் வந்துடும். அடுத்தது இது ஒரு பாயிண்டாக்கா, அப்பதான் இந்த ஹதீஸ் நம்ம போகணும், இதை ஒரு யாபத்துல வச்சுக்கிறீங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை காப்பாற்றுகின்ற பொறுப்பை வந்து அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். குறிப்பா குர்ஆன் மார்க்கத்துல குர்ஆன், அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை, இந்த போதனையை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாம் தான் இதை பாதுகாப்போம், குர்ஆனை வந்து நாம தான் பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த குர்ஆனை வந்து பாதுகாக்கிற வேலை யாரை சேர்ந்தது? அல்லாஹ்வை சேர்ந்தது. குர்ஆன்ல உள்ள எந்த ஒன்றையும் விட்டுறக்கூடாது, குர்ஆன்ல இல்லாத எந்த ஒன்றையும் குர்ஆன் சொல்லிடக்கூடாது என்ற அளவுக்கு இந்த குர்ஆனை பாதுகாப்போம்ட்டான். குர்ஆனை பாதுகாக்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி பாதுகாக்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நம்ம இடத்துல பாதுகாத்து தந்திருக்கிறான். அது ஒரு வகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல பாதுகாக்கிறது எப்படி, அது ஒண்ணு கவனிக்கணும்ல. அவங்க வாழும் போது பாதுகாக்கப்பட்டாங்க, பிந்தியும் பாதுகாக்கப்படும். அவங்க வாழ்ற காலத்திலேயே ஓட்ட குடசல் வந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் மட்டும் வந்து சேர்ந்திருக்கும். அவங்க வாழ்ற காலத்தில் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். வாழுகிற காலத்தில் பாதுகாக்கப்படணும் சொன்னா அவர்கள் எல்லா நிலையிலையும் சுய நுழைவோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்னமாவது ஏதாவது பண்ணிட்டான்னு சொன்னா மொத்த குர்ஆனும் டவுட்டுக்குரியதாயிடும். நபிகள் நாயகத்துக்கு சிகிர் பண்ணிட்டான்னு வையாது, சரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். இது அநேகமா அந்த சிகிர் பண்ணி இருக்கும் போது சொன்னா இருக்குமோ? சந்தேகம் வருமா இல்லையா? லாலிக்கல் கிதாபுல் ஆரபிங்கிறோம், அதுலயும் வரும், ஒவ்வொரு ஆயத்திலையும் வரும்ல. எதை ஓதுனாலும் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் சிகிர் பண்ணியிருந்தாங்கன்னு வருது ஹதீஸ்ல.
ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் பண்ணாங்கன்னா சிகிர் நேரத்தில் இருக்காது சொல்லியிருப்பாங்க. அப்ப ஓதிட்டே இருக்கும் யாசின் ஒல் குர்ஆனில் ஹக்கீம், இது அனைமா இருக்காது. ஆமா சிகிர் நேரத்தில் சொல்லிருக்கலாம்ல. குல்ஹுல்லா அது அல்லாஹ் இது சிகிர் நேரத்தில் அப்படி வரணும் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 40 நாளைக்கு எப்படி செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த 40 நாளில் வந்த வஹி என்ன ஆகுறது? ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு வசனமும் ஏன் அந்த 40 நாளில் வந்திருக்க கூடாது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துறதா? குர்ஆன் வந்து இப்ப அல்லாஹ்ட்ட ஏன்னா அந்த சிகரை பத்தி வர ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யூதர்கள் சிகர் பண்ண உடனே கான யுஹய்யிலு இலைஹி, ஆயிஷா நாயகி சொல்ற வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டா, ஹத்தா கான யுஹய்யிலு இலைஹி, அவர்களுடைய மனசுல அப்படி தோன்ற ஆரம்பித்து விட்டது, அன்னஹு ஸனா ஷையன் வலம் யஸ்னஹு, செய்யாததை எல்லாம் செய்ததாக அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யல, ஆனா செஞ்சுட்டேன்றாங்க. செய்யாத செஞ்சதா நினைக்கிறது என்ன அர்த்தம்? அதான் டேஞ்சரு. ஒரு இறைவனுடைய தூதரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து செய்யாது செஞ்சேன்னு சொன்னால் என்ன வணக்கம், அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு சொல்லும் நம்ம ஒரு அசைவை நம்ம பின்பற்ற வேண்டியதா இருக்கிறது. அப்படி நேரத்தில் செய்யாது செஞ்சேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலும் செஞ்சது செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மார்க்கமே சந்தேகத்துக்குரியதா போயிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உணர்வை இழந்தார்கள் அர்த்தம். செஞ்சதை செய்யலன்னு சொல்றாங்கிறத வந்து வேற வார்த்தையில் நம்ம சொல்வதாக இருந்தால் தன் உணர்வை இழந்து விட்டார்கள் அர்த்தம். அப்ப தன் உணர்வற்ற நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதமோ 40 நாட்களோ இருந்தார். பல விதமான அறிவிப்புகள் இருக்கு. குறைஞ்ச 1 மாதம் 1 மாதமோ 40 நாட்களோ அந்த நிலையில நீடித்தார்கள் வந்தா அதை நம்ம அப்படியே அப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனை பாதுகாக்கிறோம், வஹியுடைய பாதுகாப்பு அடிபட்டு போயிடுது. அப்ப அந்த 40 நாள்ல வந்து இறைவன்கிட்ட இருந்து மெசேஜ் வரலையா? வரலன்னா வரலன்னு இருக்கு ஆதாரத்தை ஒண்ணு காட்டணும்ல. 40 நாளைக்கு எந்த மெசேஜ் வரல அப்படிங்கிற பெரிய ஆதாரங்களுக்கு நாங்கள் காட்டணும். அப்படி எந்த ஆதாரம் இல்லை. 40 நாளைக்கு வஹியே வரவில்லை, அந்த நாட்கள்ல எந்த செய்தியும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக இருக்கணுமா இல்லையா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, அவ இறை தூதருடைய ஒவ்வொரு போதனைகளையும் ஒரு ஹதீஸே பார்க்கணும். இது வந்து இந்த 40 நாள் சொன்ன இருக்கக்கூடாதுன்னு சந்தேகம் வந்து டேட்டு போட்டு அதிகமாக நமக்கு கிடைக்குது. இந்த மாசம் இந்த வருஷம் சொன்னாங்க, இந்த அப்படியே நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் கிடைக்குமே தவிர கிழமை தேதி மாசமெல்லாம் போட்டு கிடைக்கிறோம்னா ஒரு 1000ல் 1 வேண்டாம் அப்படி கிடைக்குமே தவிர 999 ஹதீஸ் அப்படி கிடைக்காது. அப்ப ஒரு ஹதீஸ் பார்ப்போம், ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை நெஞ்சில கை அந்த இடத்துல பண்ணிருப்பாங்கப்பா அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போயிடலாம். எதை கேட்டாலும் சொல்லிட்டு போயிடலாம். எதை கேட்டாலும் அது அந்த நேரத்தில் வரலாற்றினாங்களா பண்ணிவிட்டாங்க, எதை ஆட்டினாங்கன்னு சொல்லலாம்ல. அப்ப எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாங்கிற. அப்ப இறைவனுடைய மார்க்கமே டவுட்டுக்குரியதாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் தேர்வு செய்த ஒரு தூதர்கள் எல்லாம் கொடுப்பானா? எனக்கு செய்யறது உனக்கு செய்யறது விஷயம் வேற. அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுத்துட்டு அந்த மெசேஜை வாங்கி கொடுக்கறதுக்குரிய கருவியாக அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் வந்து அவன் தேர்வு செய்யலாம். இந்த மெசேஜை இவர தகுதியான ஒரு ஆளு, இவர் மூலமா தான் மெசேஜ் போகும் அவன் செலக்ட் பண்ணதுல அதுல இந்த இதயத்துல கோளாறு ஏற்படும். கையை முடக்கணும் காலம் முடக்கணும் மன்னிச்சுட்டு போயிடலாம். கருத்தை முடக்கிறது வந்துச்சுன்னா அது இறைவன் அங்கதான் இறைவன் ஆதிக்கப்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் கையை வழங்கலன்னு சொன்னா கூட அவர் மார்க்கம் பாதிக்காது. அந்த சீக்கிர கொண்டு வரக்கூடிய ஹதீசுகள்ல அப்படி வர்றது லேசா எடுத்துக்கலாம். நீங்க கையை முடக்கிட்டாங்க காலம் முடக்கிட்டாங்கன்னா கையை காலம் முடக்கினா விஷயம் கரெக்டா வந்து இல்லையா அப்படின்ட்டு போயிடலாம். இங்க விஷயம் வர்ற எங்க இருந்து வரும் அங்கேயே போய் முடக்கிட்டாங்க. அப்ப அங்க போய் முடக்கிற அளவுக்கு வித்தே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு போட்டி ராஜ்யம் நடக்கிற மாதிரி ஆகுது. இதையும் நம்ம வந்து 2வது பாயிண்ட் கவனத்தில் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டதுங்கிறான்ல கவனத்தில் வைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த வித்தையை செய்தவர்கள் வந்து யூதர்கள். அந்த சம்பவத்தெல்லாம் பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த ஹதீஸ் என்னங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சாங்கிறது சாத்தியமா நீங்க பாக்குறதுக்கு தான் இது. அப்ப யூதர்கள் செஞ்சுட்டாங்கன்னு வருது. இப்ப மக்கள் மத்தியில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. இந்த யூதர்கள் அன்னைக்கு இருந்தாங்கல்ல, அவங்களும் வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களும் அந்த அங்க ஒரு ஆன்மீக போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நாடுகள்ல உள்ள மாதிரியான நிலைமை நீங்க அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நாம யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றோமோ அவங்களெல்லாம் அவர்களும் தூதர் ஒத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த எதிரிகள் யூதர்கள் வந்து மதீனா வாழ்க்கையில இப்ராஹிம் நபிங்க அவன் இப்ராஹிம் நபிமா, நீங்க இஸ்மாயில் அவன் இஸ்மாயில் நபி ஒத்துக்குமா, நீங்க தாவூத் நபி அவனு தாவூத் நபிமா, நீங்க சுலைமான் நபி அவனுக்கு சுலைமான் நபின்னு சொல்லுவான், நீங்க மூசா நபி அவன் மூசா நபிமா, ஈசா நபி தவிர எல்லாருக்கும் அவனுக்கு நம்ம டவுட்டே கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. ஈசா நபி மட்டும் இவங்க ஏற்றுக்கிட மாட்டான். ஈசா நபிக்கு முந்தி வந்த எல்லா நபிமார்களையும் நாம நம்புறது போலவே அவனு நம்புறான். அதுதான் சரியான ஆன்மீகம் என்று மக்கள்கிட்ட அவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சரியான மார்க்கம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஆன்மீகத்தை எடை போட்டு பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல,
அவன் மத்தியில வந்து என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கும்? இவரு அல்லாஹ்வுக்கு விரும்புறாரு, இவங்க சாதாரண ஆளுக்க, இவங்க செஞ்சு அவரை சேஞ்ச் ஆகி விட்டாங்களப்பா, அதான் கரெக்ட் ஆயிருக்குன்னு. அப்படி செஞ்சு இருந்தார்களே ஆனால் அந்த இதை வளர்ந்திருக்கணும், இஸ்லாம் வளர்ந்திருக்காரு. அவன் மக்கள் எதை பார்ப்பாங்க? கண்ணு முன்னாடி எதை பார்ப்பாங்க? இவர் ஒரு ஆன்மீக வழியை சொல்றாரு, அவன் ஒரு ஆன்மீக வழியில், நான் ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிறோம்னு சொல்லி நான் அபுனா உள்ளாகி வஹிபாவுக்கு, நாங்க தான் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்ட பிள்ளைங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் நாங்க தான் சொல்லி அவங்க ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க உள்ள யகூதிகள்லாம். அப்ப யகூதிகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில ஆன்மீக யுத்தமே நடந்துட்டு இருந்துச்சு. கொண்டாட வேதத்தை கொண்டு வர பாப்போண்டாங்க, நீங்க ஒரு சரியான சவாலுக்கு வாழ்ந்தாங்க, முபாலாக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் கூப்பிட சொல்றான்? நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியா என்பது சந்தேகம் இருந்தால் தாளோ பாருங்கள், நது அபுனா அனாவ அபுனாக்கும், உங்க ஆம்பளை பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வா, எங்க ஆம்பளை பிள்ளை நான் கூட்டிட்டு வர்றேன். ஓ நிசா அனா ஓ நிசாக்கும், உங்க பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வா, எங்க வீட்டு பொம்பளை நான் கூட்டிட்டு வர்றேன். அம்புசனா அம்புசக்கும், நீங்கள் வாங்க நாங்கள் வர்றோம். வந்து என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு இடத்துல கூடுவோம், சும்மா நபுத்தகில் அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவோம், ஃபனஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்போம். வா நான் ரெடியா வர அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் நாங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றது பொய்யோ அவங்களுக்கு உன்னுடைய சாபத்தை இறக்குன்னு கேட்போம். நாங்க சொல்றது பலிக்குதா நீ சொல்ற பலிக்குதா வாங்குன்னு சொல்லி அல்லாஹ் சவால் விட சொன்னான். இந்த சவால் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல நினைக்கிறான் தெரியுமா? இந்த ஆன்மீக யுத்தத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜெயிப்பார்களே தவிர நீ தோற்று வேண்டும் டிக்ளேர் பண்றான். வரமாட்டான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்களே, போய் நான் சொல்ற பொய்ங்கிறியா நீங்க சொல்ற சரிங்கிறியா? வா, யாரு அல்லாஹ் இந்த விஷயத்துல பொய் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை கேட்போம்னு கூப்பிட சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட சொல்றது என்ன அர்த்தம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வெளிப்படையா தெரியக்கூடிய தோல்வி அல்லாஹ் தரமாட்டான். போர்ல தோல்வி தரலாம், உடல்ல வெட்டு காயம் ஏற்படலாம், இது ஆன்மீக வலிக்கு தோல்வி. இது இந்த தோல்வி எதுக்குன்னா தீனுக்கு தோல்வியிலே போயிரு. இந்த இடத்துல அவன் வந்து நம்மளை மெண்டலாக்கி விடுற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிற அளவுக்கு போயிட்டான்னு சொன்னா அவன் கை ஓங்கிருச்சுன்னு தானே மக்கள் நினைக்குவாங்க. அப்படியான ஒரு தோல்வி நடக்காதுங்கிறதுனால தானே அல்லாஹ் வந்து முபாஹலாவை கூப்பிடுங்கிறான். கூப்பிடு எதிரிகளை, உன் எதிரிகள் வேறு கருத்து சொல்றாங்க, நீ ஒரு கருத்து சொல்றியா, ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய லானத்தை கேட்போம், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை உண்டாகட்டும்னு கேட்போமா வரியா? அப்படின்னு மாட்டேன்ட்டாங்க. இப்ப மக்கள் நிறைய வந்து சேர்றாங்க, என்ன வர வேண்டியடா கூப்பிடறல வா போவோம், அப்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்படி சவால் விட்டு இதான் நிலைக்கும், எங்க இங்க உன்னால இந்த ஆன்மீகத்தை உன்னால வெள்ளையலாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவன் ஏதோ மாவை செஞ்சானா, உருண்டையை செஞ்சானா, ஊசியை குத்துனானா, கண்ணை குத்துனானா, காலு போச்சாங்க என்னங்கிற இது எப்படி அல்லாஹ்வுடைய இது எப்படி அவன் மக்கள் வந்து அவங்க ஈஸியா அங்கிட்டு போயிருவாங்களுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆன்மீகம் தோற்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தவே இல்லை என்ற அடிப்படையை அடுத்தபடியாக நம்ம கவனித்த ஹதீஸுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஹதீஸுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி பல அடிப்படையான இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஹதீஸுகள் விஷயத்துல அது சில பரிசீலனை பண்ணணும். அந்த அடிப்படை அந்த உசுல ரெண்டாவது எடுத்துக்கணும். ஹதீஸுகள்ல எப்படி அணுகணுங்கிற விஷயத்துல ஒரேடியா மறுக்கிற கூட்டம் இருக்கு, அதை நம்ம சரி அது தப்புங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். இதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இது வந்து தீனுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுது. அடுத்தது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில எல்லாம் மக்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாங்க, செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்குது. என்ன இறங்குதுன்னு கேட்டா, வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு வந்து இயற்கையாகத்தான் உனக்கு எதுவும் வருமே தவிர, நானா கொடுக்கிற வருமே தவிர மனிதர்களிடமிருந்து உன்னை என்ன செய்வான் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற வசனம் மதீனாவுக்கு போய் பிற்காலத்தில் நடக்குது, கடைசி நேரத்தில் நடக்குது. அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த யூத பெண்ணு கூட விஷம் கொடுத்து பார்த்தா, அங்க இருந்த சஹாபாக்களோட சிலர் மூத்தா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனுடைய சின்ன ஒரு பாதிப்பால் ஏற்படுத்திய தவிர ஒரு விஷம் என்னத்தை செய்யணுமோ அது செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி வர்றது வந்து இறை தூத தன்மைக்கு ஒரு கேடு விளைவிக்காது. மூத்தா போறதுங்க விஷம் கொடுத்தும் கொள்ளலாம், கத்தி வச்சு கொள்ளலாம், வெட்டி கொள்ளலாம். ஆனா கேரண்டி எல்லாம் கொடுத்து விட்டதுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, மனிதர்களிடமிருந்து உன்னை நம்ம காப்பாற்றுவோம், மனுஷனால உனக்கு எதுவும் வர முடியாதுங்கிறத அல்லாஹ் பின்னாடி டிக்ளேர் பண்றான். அந்த பத்ரு உஹதெல்லாம் நடந்த போதெல்லாம் இல்ல, பிறகு டிக்ளேர் பண்ணி சொன்ன பிறகு விஷம் கொடுத்து கூட அவர்களை கொல்ல முடியல. அப்ப மனுஷனால வந்து ஒண்ணும் செய்ய முடியாம உன்னை காப்பாற்றுவேன் அல்லாஹ் சொல்லி, இயற்கையாக அவர்கள் கொல்றதுக்கு எத்தனை வாய்ப்பெல்லாம் இருக்கு, தனியாவே போனாங்க, யாரும் கொல்லல. கொல்றதுக்கு எதிரிகள் இருந்தாங்க, கொல்ல வேண்டிய வெறிபிடிச்சவங்க இருந்தாங்க.
நிறைய பகைவர்களை சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா யாருக்கு அஞ்சாம தெளிவா யார் பேசினாலும் எதிரி அதிகமாயிருவான். எல்லாத்தையுமே ஏத்தீங்கன்னா எதிரி கூட தானே செய்வான். 2 தீமையில அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எதிரி குறையுவான். எந்த தப்பை கண்டாலும் ஏத்துனீங்கன்னா தப்பு செய்யறவங்க பூரா எதிரியாகி போயிருவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க கொள்கையில. அதனால நிறைய எதிரிகள் அப்படிலாம் இருந்தும் கூட போவாங்க, யாரும் கொள்ள முடியாது. தனியா போய் மரத்தில் போய் படுத்து கிடப்பாங்க. உன்னை யார் பாதுகாப்பான்னு சொல்லும் போது அல்லான்னு சொல்லுவாங்க, சொன்னாங்களா இல்லையா? தனியா போய் எல்லாரையும் அனுப்பி விட்டு அவங்க ஒரு மரத்தடியில போய் தன்னந்தனியா போய் படுத்துக்கிட்டாங்க. முள் மரத்துல அறுவாளை எடுத்துட்டான் ஒருத்தன் வந்து அவங்க வாழையை உருவிக்கிட்டு பெண்ணை போனை கொல்ல போறாங்களாம். யார் உன்னை காப்பாத்துவா? திருத்திட்டு அல்லாண்டாங்க. கொஞ்சம் கூட கலங்கல. அவங்களுக்கு தெரியும் நீங்க கொல்ல முடியாது, அல்லா கேரண்டி என்ன பண்ண கொள்றதுன்னு. அதனால தனியாக போய் படுத்தாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒருத்தர் படுக்க கூடாது, அதுவே குற்றமா போயிடும். என்னை கொள்ளுவாங்கிறதுக்கு எதிரி இருக்கும்போது நானும் போய் தற்கொலை மாதிரி படுக்க முடியுமா? அல்லா கேரண்டி கொடுத்த பிறகுதான் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை போங்கன்னு நபித்தோர்லாம் அனுப்பிட்டாங்க. அந்த கட்டத்துல வந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க என்னமோ பண்ணி அந்த மாதிரி முடக்கிட்டாங்கன்னா அல்லா பாதுகாப்பாங்கிறதுக்கு அடிபட்டு போயிருந்த. அல்லா பாதுகாப்பாங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு வகிக்கல, உடல் பாதுகாப்பு விட்டுருங்க. உன்னை மனிதர்கிட்ட அல்லா பாதுகாப்பான் என்பதுல வந்து முதல் பாதுகாப்பு எதுக்கு இருக்கணும்? மேட்ருக்கு இருக்கணும். அந்த இது ரிசீவர் தானே. அல்லாவுடைய தூதர் வந்து ரிசீவரா இருக்கிறாங்க. அந்த அல்லாட்ட இருந்து வர செய்தியே வாங்கி தருவதற்குரிய ரிசீவர் அங்கதான் அல்லா வச்சிருக்கலாம். நமக்கு ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட நம்ம உட்கார்ந்து இருந்தா கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினா கூட நமக்கு வழங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் வழங்கும். அவங்க அந்த ரிசீவர் வாங்கிட்டு நமக்கு அவங்க பாஷையில ஓதி காட்டினா தான் நமக்கு என்ன செய்யும், அது வழங்க. அப்படியான ஒரு ரிசீவராக அவங்கள அல்லா தேர்வு செய்யலாம். இறை தூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதனால இறை தூதர்களுக்கு வர்ற செய்தியை பக்கத்தில் உள்ள யாராலையும் விளங்க இயலாது. இறை தூதர்கள் மட்டுமே விளங்கிட்டு அவங்க நம்ம பாஷையில் என்ன செய்வாங்க, அதை ஓதி காட்டுவாங்கன்னு வருது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் பாதுகாப்பேங்கிறது வந்து எதிர்க்கக்கூடியதாக இந்த சம்பவம், இந்த அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் பண்ணாங்கன்னு இருக்கு பாருங்க, அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பார்த்தாலும் அப்ப செஞ்சதை செய்யலைன்னாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா அது தீன்ல சந்தேகம் ஏற்படுத்திடுதுங்கிறதுனால அந்த ஹதீஸுகள்ல நம்ம சில ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலதிகமான ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் ஹதீஸுக்கு போக முடியும். ஏன்னு கேட்டா சில விஷயங்கள் நம்ம ஒன்று சொன்ன உடனே ஏருக்கு மேல புரிஞ்சுக்கிடுவாங்க. ஹதீஸ் இல்லாமல் மார்க்கமே கிடையாது. குர்ஆனை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த வகையிலும் ஒன்றும் பண்ண முடியாது. 99% விஷயங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம் இருந்தா தான் நமக்கு விளங்குது. குர்ஆனை மட்டும் விளங்குறேன்னு போனவனா நாத்தினா தான் போயிட்டான். ஏன்னா விளக்குறதுக்கு அவங்கள தான் அனுப்பியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் தான் விளக்கணும், நீங்க தான் விளக்கு பையன் லின்னாசின் தான். அதுல ஹதீஸ் அவசியம். இந்த 1-2 இடங்கள்ல வந்து மனிதர்கள் தான் ஹதீஸ்களை பிரிக்கிறாங்க. 1-2 இடங்கள்ல நம்ம பார்வைக்கு ஆட்கள்லாம் கரெக்டா தெரிவாங்க. நம்ம ஒரு புகாரி இமாமுடைய பார்வைக்கு, ஒரு முஸ்லீம் இமாமுடைய பார்வைக்கு கரெக்டா தெரிவாங்க. ஆட்கள்லாம் நம்பகமான ஆள் நினைச்சு அவங்க ஆட்களை தான் பார்ப்பாங்க. ஹதீஸ் நூல்கள் உள்ளவங்க யாரை பார்ப்பாங்க? இவர் சொன்னாரு சரி, இவர் நல்ல ஆளு, அவர் நல்ல ஆளு, அவர் நல்ல ஆளு, கரெக்டா தான் இருக்கிறாங்க. அதோட அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதான் அளவுகளை வைப்பாங்க. அதுக்கு மிஞ்சின ஒரு அளவுகோல ஹதீஸ்களை உசூல்ல வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நூல் தொகுக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க உசூல். புது உசூல் நம்ம கண்டுபிடிச்ச உசூல் இல்ல. என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வதற்கு முதல் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எந்த வகையிலையும் ஒத்துப்போக மறுப்பது முதல் அளவுகோல். முடிஞ்ச அளவுக்கு முரண்டு அவசரப்பட்டு முடிவு வந்துடக்கூடாது. நீங்களா உங்களை அறியாமை வச்சுக்கிட்டு அது சரியில்லை அப்படின்ற கூடாது. அதை வந்து அதை ஒத்த கருத்து இருக்குங்காண்டி நீங்க விளங்காம இருப்பீங்க. ஆய்வுக்கு மேல ஆய்வு பண்ணணும். அப்படி பண்ணி இது குர்ஆனோட எந்த வகையிலும் மேட்ச் ஆகலன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியுது சரியான ஆளுக்கு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரிமார்க் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம மறுக்கல. அப்போ நீங்க என்ன வழங்கணும்னா, மனிதர்கள் வந்து எடை போட்டதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவங்க எடை போட்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியாத யாரோ ஒரு ரிமார்க்கான ஒரு ஆளு, அவர் நல்லவராகவே நடமாடி கொண்டிருந்த ஒருத்தரோ ஏதோ ஒன்றும் வேணுமென்றோ மறதியாகவோ தவறாகவோ இப்படி ஒரு மெசேஜை வந்து அவர் சொல்லி இருக்கக்கூடும் அப்படின்னு நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்துடைய முக்கியத்துவத்துக்கு வந்துடணும். இன்னும் ஆத்தம் எடுத்து அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? இப்ப அதாவது நம்முடைய ஒரு வாதம் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்தாலும் நான் ஹதீஸை ஏத்துக்கிறேன் தள்ளுமையானால் அது அதை விட பயங்கர டேஞ்சர். வேதம் இது இப்படி இருக்கப்பா, அது சும்மா இது குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ற, அது இருக்கட்டும், இந்த ஹதீஸ் என்ன சொல்றது அப்படி கேட்கக்கூடாது. குர்ஆன் வந்து இது வந்து கன்ஃபார்ம். இதுக்கு ஹதீஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, எல்லாரும் சேர்ந்து இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க சமுதாயமே. ஹதீஸ் என்பது 4 பேர் 5 பேர் சேர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நேரடியா கேட்கிறோம்ல, குர்ஆன் எப்படி வஹி அதே தரத்துல ஹதீஸ் வஹி, அது எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மளே நேரா கேட்டும் போது நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ற ஆட்கள் வழியா வர்றதுனால குர்ஆன் எப்படி நமக்கு வந்து சேருதுன்னா
எல்லா சஹாபாக்களும் ஏகமானதா இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்றாங்க. ஒருத்தர் கூட மாற்று கருத்து இல்லை. அப்படி வந்து சேருது. ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு 5 பேர் கேட்டு அடுத்த 5 பேருக்கு சொல்லி அடுத்த 5 பேருக்கு சொல்லி வருது. ஒரு 5 பேர் தான் அதை கேட்டிருக்கிறாங்க. கேட்டதான் நமக்கு அறிவிக்கப்படுது. 50 பேர் சேர்ந்ததா வரல. அப்படி இருக்கா, அந்த டிஃபரெண்ட் இருக்கிறதுனால ஹதீஸ்கள் சிலதுக்கு வரலாம். இந்த அடிப்படை வச்சுக்கணும். இப்ப ஹதீஸ்கள்ல வந்து நம்மளா பார்த்துட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இந்த பாரு ஒன்னும் சொல்லக்கூடாது. வழங்குதா? குர்ஆனோட அது இணைந்துதான் ஹதீஸ் வரும். கண்டிப்பா குர்ஆனுக்கு எதிராக ஒரு ஹதீஸும் வராது. அதை மீறி அப்படி ஒன்னோ ரெண்டோ வறுமையானால் நாம் என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, இது வந்து ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு ராங் இருக்கிறது. அது மாதிரி சில உதாரணங்கள் நான் சொல்லி காட்டுறேன். என்னென்ன மாதிரி ஹதீஸ்கள் அப்படி இருக்குது, அதை வந்து நீங்க எந்த வகையிலும் உங்களால வந்து ஜாயிண்ட் பண்ணி காட்ட இயலாது. அப்படி வரும்பொழுது இது வந்து நம்ம ஓரம் கட்டி வச்சிருந்தேன். ஏன் ஓரம் கட்டுறோம்னா, குர்ஆனை மறுக்கிற நிலை வந்துடும். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மறுக்கிற தீனுக்கு மேல சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஆயிஷா நாயோட ஒரு ஹதீஸ். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, பால்குடி சட்டம் இருக்குல்ல, பால்குடி. ஒருத்தன் வந்து இன்னொரு பெண்ணிட்ட பால் குடிக்கிறான். ஒரு குழந்தை வந்து வேற ஒரு தாய்கிட்ட பால் குடிக்கிறான்னு வைங்களேன், ஒரு அவசரத்துக்கோ அல்ல வளர்க்கறதுக்காக கொடுக்குறாங்க. இதை பத்தி ஆயிஷா நாய் சொல்லும் போது, 5 தடவை குடித்தால்தான் அந்த பால் குடி தாய் என்ற உறவு வரும். ஒரு பெண்ணிட்ட ஒரு தடவை பால் குடிச்சான் ஒரு குழந்தை, அதோட விட்டுனான். அதுக்கப்புறம் வாலிபன் ஆயிட்டான். அந்த பொம்பளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அண்ணன் தங்கச்சி ஆயிட மாட்டாங்க. இந்த பொம்பளையுடைய பெத்த பிள்ளையும் இந்த பொம்பளையிட்ட பால் குடிச்ச பையனும் அண்ணன் தங்கைங்கிற உறவு வராது என்ற ஒன் டைம் தான் நடந்திருக்குது. 5 தடவை 5 தடவை பால் குடித்தால் தான் அந்த பால் குடி அன்னை என்ற உறவு வரும் என்று ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்தது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஹம்சுரல் ஆத்தின் யுஹர்ரிம்ன என்று ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தார வரைக்கும் அது குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டு வந்ததுங்கிறாங்க. எது வரைக்கும் அது இருந்துச்சு மாச்சுன்னா பரவாயில்லை. அது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்குமே அது இருந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌத்தா போற வரைக்கும் இருந்தது, பின்னாடி எல்லாம் போயிடக்கூடாதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா பிந்தி யாரும் அதை நீக்க கூட இயலாது. குர்ஆன் வசனத்தை மாத்துறது வந்து அல்லாஹ் ரசூலை வச்சு தான் மாத்துவான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி அபூபக்கருக்கு அறிவிச்சு மாத்த முடியாது, உமருக்கு அறிவிச்சது நீக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு வகி கொடுத்தானோ அவங்க தான் மாற்ற முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும்ல. ஹம்சுரல் ஆத்தின் யுஹர்ரிம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தார்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குமேயானால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருக்குன்னு ஆயிஷா சொன்னது உண்மையா? அறிவிப்பாளர் கரெக்டா தான் இருக்குது. இந்த அறிவிப்பாளர் வச்சு பாத்தீங்கன்னா ஆயிஷா நாய்க்கு யார் சொன்னா அவர் நல்லா தான், அவர் நல்லா தான், அவர் நல்லா தான் வந்து முடிஞ்சிடும். எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா கருத்தை யோசிக்கிறோம். இது அப்படி ஏத்துக்கொண்டு வைங்க, குர்ஆன் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தியும் கூட விளையாண்டு இருக்கிறாங்க. அதான் அர்த்தத்துக்கு இது அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா அறிவிப்பாளர் கரெக்ட் தான். அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கனால அதான் ஏத்துக்கிறேன் நீங்க நின்றீங்கன்னு சொன்னா, அதுல உங்களை அறியாமலே டோட்டல் குர்ஆன் மீது ஒரு சுமத்திறங்கி ஒரு குற்றம். என்ன குற்றம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததை கூட அவங்களுக்கு சிந்தி மாத்திட்டாங்கப்பா. இப்படி ஒண்ணு இருந்துச்சாமல, ஆயிஷா நாய் சொல்றாங்களே, ஒண்ணு இருந்துச்சாமல ஒரு ஆயத்தை காணாம. இப்ப ஹம்சுரல் ஆத்தின் யுஹர்ரிம்னு தேடி தேடி பாக்குறேன் காணாம. அப்ப இருந்த ஒண்ணு பின்னாடி இருந்தது இல்லாம ஆகிட்டாங்க பாருங்களேன். அப்படின்னா குர்ஆன் மேல சந்தேகம், அவ்வளவு சஹாபாக்கள் மேல சந்தேகம், டோட்டல் உம்மத்த முஸ்லிமா மேல, முஸ்லிம் சமுதாயத்தின் மீது 50 பேர் மேலும் சந்தேகம் ஏற்பட்டுரும் இல்லையா? அப்ப நம்ம இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வகையில் சரியான சஹீஹா இருந்தாலும் கருத்து அடிப்படையில் சரியில்லை. அதை அப்படி ஓரம் கட்டி வச்சிடணும். ஏதோ ஒரு ஆயிஷா என்னமோன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னதை கேட்ட ஒரு உணர்வு அறிவிச்சிருக்கலாம். அது வேணும்னு கூட போய் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு மாதிரி புரிஞ்சுட்டீங்களா, ஒரே மாதிரி புரிவீங்களா? நான் இன்னைக்கு சொன்னதை எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுன்னு யாரும் தெரியும். அது மாதிரி ஆயிஷா நாய் ஒண்ணு சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க வந்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற, அதை கேட்டு அடுத்தாள் அதை விட வேற மாதிரி புரிஞ்சுக்கிற, அப்படி என்னமோ ஒரு ராங்கா நுழைந்து கொண்டு ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஒரு எழுத்தை ஒரு இல்லைங்கிற எழுத்து, ஒரு லாங்கிற ஒரு எழுத்தை விட்டா கூட அர்த்தம் மாறி போயிடும். அப்படி என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு குறை அதுல இருக்கிறது. நாம் அந்த குறையோட ஏற்றுக்கொண்டு குர்ஆன் நிராகரிக்க நம்ம தயாரா இல்லை. அது இருக்கட்டும், அந்த தூக்கி வச்சிருவோம் தனியா. அப்படி அதுக்காக வேண்டிய ஹதீஸை மொத்தமா தள்ளக்கூடாது. இப்படி ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்பட்ட பிறகு அது குர்ஆனுக்கு மோதுது என்று தள்ளி வைக்கிறதா இருந்தா, நீங்க தேடி தேடி தலைகள் நின்று தேடினாலும் சரி, உங்கள் லைஃபை எல்லாம் செலவழிச்சு தேடினாலும் சரி, ஒரு 50க்கு மேல தர. அது தெரிஞ்சுக்கணும். ஹதீஸுகள் எவ்வளவு தரேன்? சஹீஹ் என்று முடிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள் அது குர்ஆனோட மோதுது என்ற கோணத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஹதீஸுகளுக்குள்ள உங்களுக்கு எத்தனை தேரும்னா 50 தேராது, குறைச்சுதான் தேரும்.
அதுக்கான ஹதீஸ் இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க பாட்டு எடுத்துல குரானுக்கு மாத்தம், இது குரானுக்கு அப்படி சொல்லி போயிடக்கூடாது. மாத்த உங்களுடைய அறியாமல் எப்படி சொல்றீங்க? நீங்க எது மாத்தினாலும் மாத்த இல்லைன்னு நீங்க பொருத்தி காட்ட முடியும். நீங்க சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். சரியா கவனிச்சால் முரண்லாம் வராது. ரொம்ப 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 குறைச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 கூட தேரவே தராது. நாம நான் தேடி நமக்கு முந்தி இது மாதிரி தேடி இருப்பாங்கல்ல, தேடி தொகுத்து அந்த நூல்கள்லாம் நான் தேடி பார்த்தா கூட 50 வரமாட்டேங்குது. சஹீஹ்னு இருக்கும் பார்த்தோம்னா, அதாவது ஆட்களை வச்சு இவர் சரி அவர் சரி கரெக்டா இருக்கும். ஆனா கருத்து மோதும். இப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா 50 வர மாட்டேங்குது. ரொம்ப குறை ஒரு 30 25 அந்த மாதிரி கணக்கெல்லாம் தேரும். இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில சில விஷயங்கள் இருக்கின்றன. அதுகளை நம்ம பிடிவாதமா நான் ஆள் சரியா இருக்கு ஏத்துக்கிறோம்னு சொல்றது மூலமாக குரானை மறுக்கிறதுங்கிற ஒரு குற்றத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போனா என்ன செய்வாங்கன்னா, அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா மொத்தத்தை அதிசமரிக்கிற ஒரு கூட்டம் உண்டாயிருவோம். மொத்தத்துக்கு வேணான்ற மாதிரியான ஒரு கருத்துக்கு போவதற்கும் நம்முடைய இந்த தெளிவின்மை காரணமா இருந்துடக்கூடாது. அதனால அது மாதிரியான சில ஹதீசுகளை உங்களுக்கு உதாரணமும் காட்டிவிட்டு, அந்த சிகுறு சம்பந்தமான ஹதீசுகளை பூராத்தையும் கொண்டு வந்து வச்சு அதுகளையும் விலக்கி விட்டு அதுக்கப்புறம் பழையபடி மூசா நபி வரலாறு போகும். ஏன்னா இடையில இருந்து சொல்றதுக்குரிய டைம் தான். அதனால மூசா நபி வரலாறும் இடையில வரும். அதுக்கு இடையில இந்த விஷயத்தை முழுசா கிளியர் பண்ணிடணும். இந்த ஓதி பாக்குறது, தண்ணியில பாக்குறது, என்னென்னமோ இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுகள் எல்லாமே கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை வச்சுதான் செய்யறாங்க. அதனால அடுத்த வாரம் அதை